போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு டிஃபரெண்டான ரெசிபி எப்படி செய்யணும் தான் பார்க்க போறோம். என்ன டிஃபரெண்டான ரெசிபின்னு தானே கேட்குறீங்க. பேசிக்கா நம்ம வீட்டில் தோசை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ அது போல வச்சு அறுக்கிற மாதிரியே தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ஒரே இதா வச்சு அறுப்பாங்க. அதுலயும் தேங்காய் சட்னி பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். தக்காளி சட்னி கூட எப்பமா செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க, தேங்காய் சட்னி ரிப்பீட் செஞ்சுட்டே இருப்பாங்க. சோ தேங்காய் இல்லாம ஒரு சட்னியே இருக்காதா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஒரு சட்னி இருக்கு. இந்த சட்னி நீங்க மதுரை சைடு போனீங்கன்னா டேஸ்ட் பண்ணிருப்பீங்க. டுடே நம்ம தேங்காய் இல்லாம மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி எப்படி சேர்ந்தா அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ அதுக்காக நம்ம இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு பல்லாரி, 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீத்தி வச்சுக்கோங்க. 5-6 பொடி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 மிளகாய் வத்தல், கொஞ்சமா கருவேப்பிலை. பல்லாரி நீங்க இந்த மாதிரி குட்டிக்கிட்டே கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 கிளாஸ் பொரி கடலை. நம்ம கடாய் நல்லா சூடு பண்ணிட்டோம். அதுல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பல்லாரி ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரி பாத்தீங்கன்னா ரைட்டா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணணும். பச்சை மிளகாய் எப்படி வதங்கிருக்கு பாத்தீங்கல்ல, இந்த அளவுக்கு நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பல்லாரியும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். ஸோ வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். ஸோ இதை நீங்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆற விட்டுருங்க. பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு ஆறிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்சிருந்த பொரிகடலையே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொரிகடலை ஆட் பண்ணிருக்கோம்ல மிக்ஸி ஜார்ல, அதுலயே வதக்கி ஆற வச்சிருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்றோம். அது கூடவே கொஞ்சமா உப்பு, உங்களுக்கு எவ்வளவு தேவையான உப்போ அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தண்ணி விடாம லைட்டா ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடலாம். லைட்டா ஒரு சுத்து சுத்திட்டு வந்துட்டோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்க ரொம்ப மையா அரைச்சிடக்கூடாது, கொஞ்சமா பிறுபிறுன்னு இருக்க மாதிரி அரைச்சுக்கோங்க. பிறுபிறுன்னு அரைச்சு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பேனை சூடு பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 மிளகாய் வத்தல் நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பொடி வெங்காயம் 5-6 பொடி வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தோம்ல, கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாய் வத்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். பொடி வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா சிம்ல வச்சு செய்யுங்க, அடுப்ப கையில வச்சிடாதீங்க. ஏன்னா இங்க கடுகு வெடிச்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வத்தல் போட்டு தாளிக்கிறதுனால நம்ம சட்னிக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இந்த வத்தல். இப்ப நம்ம திருப்பி அடுப்பை பத்த வச்சிடலாம். நம்ம எதுக்காக ஆஃப் பண்ணிட்டு பண்றோம்னா கடுகு வெங்காயம் இந்த வத்தல் எல்லாம் ஆட் பண்ணிக்கோம்ல, அதெல்லாம் கறியிடக்கூடாது. ஸோ அதனாலதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். அரைச்சி வச்சிருந்த சட்னியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதனால மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல சோ உப்பு கரெக்டா இருக்கா இந்த ஸ்டேஜ்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சோ பாத்தீங்கன்னா நம்மளோட சட்னி கொதிச்சிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இத நான் உங்களுக்கு தோசையோட டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட தோசையும் இந்த சட்னியும் அடிபொலி அருமையான டேஸ்ட்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ நீங்களும் உங்க வீட்டுல மதுரை ஸ்பெஷல் தனி சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பத்திரிக்கை பெல் ஐகானை கிளிக் பண்ணாதீங்க. நாங்கள் நெக்ஸ்ட்ல சந்திக்கிறேன். பை.